அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வே2 கவுண்டரில் இருக்கிற செவ்வாய் தோஷத்தில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஸ்ரீ பிரியா. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 3/3/1999. நேரம் 7:25 AM. கிழமை புதன். ராசி சிம்மம். நட்சத்திரம் உத்திரம். லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து சின்ராஜ், அம்மா பேர் வந்து ரத்னா. இவங்க வேட்டுவ கவுண்டரில் கொடுமுடி வேட்டுவு கொடுத்து சார்ந்தவங்க. ஊர் வந்து நம்பியூர். சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது, 3 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடியில் இருக்கணும், பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் மலர்விழி. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,50,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 2/5/1995. நேரம் 5:50 AM. கிழமை திங்கள். ராசி சிம்மம். நட்சத்திரம் மகம். லக்னம் ரிஷபம். இவனுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து சென்னியப்பன், அம்மா பேர் வந்து பழனியம்மாள். இவங்க வேட்டு கவுண்டரில் வரவு வேட்டு கொடுத்து சார்ந்தவங்க. ஊர் வந்து அத்தானி. சொத்து வரம் வந்து சொந்த வீட்டுக்கு 6 சென்ட் காலிமனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் ஜனனி பிரியங்கா. படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 19/4/1998. நேரம் 5:44 PM. கிழமை ஞாயிறு. ராசி மகரம். நட்சத்திரம் உத்திரம். லக்னம் கன்னி. இவனுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து ராமமூர்த்தி, அம்மா பேர் வந்து சாந்தி. இவங்க வேட்டு கவுண்டரில் கீரந்தி வேட்டு கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபி. சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது, பூமி 4 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும், 2 இல்லைன்னா 3 ஏக்கர் தோட்டம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மேனகா தேவி. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. கூட்டுறவு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 9,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 10/3/1998. நேரம் 8:10 PM. கிழமை செவ்வாய். ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம். லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து காளியப்பன், அம்மா பேர் வந்து ராசம்மாள். இவங்க வேட்டு கவுண்டரில் முன்ன வேட்டு கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து புளியம்பட்டி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிறவர் மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மா பிரவீனா. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. காவல்துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 8/10/1997. நேரம் 11:35 AM. கிழமை புதன். ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து மணி, அம்மா பேர் வந்து சித்ரா. இவங்க வேட்டு கவுண்டரில் பிள்ளை வெட்டு கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து நாமக்கல். சொத்துவரம் வந்து 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடெலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், நல்லா படிச்சுட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி மைதிலி. படிப்பு எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 24/3/1994. நேரம் 4:29 PM. கிழமை வியாழன். ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம். லக்னம் சிம்மம். இவனுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து துரைசாமி, அம்மா பேர் வந்து பாப்பாத்தி. இவங்க வேட்டு கவுண்டரில் மோக்காளி குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கரூர். சொத்துவரம் வந்து 7 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடெலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப்பில் இருக்கணும் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே சௌமியா. படிப்பு பிஜி முடிச்சுட்ருக்காங்க. பிறந்த தேதி 13/9/1995. நேரம் 11:56 AM. கிழமை புதன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் விருச்சிகம். இவனுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி, அம்மா பேர் வந்து மாலதி. இவங்க வேட்டு கவுண்டரில் வெள்ளை வேட்டு கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து சென்னை. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே மோகனப்பிரியா. படிப்பு எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. காலேஜ் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 7/2/1996. நேரம் 5:32 PM. கிழமை புதன். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் தோஷங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து குமாரசாமி, அம்மா பேர் வந்து தனலட்சுமி. இவங்க வேட்டு கவுண்டரில் கரைக்குள்ள வேட்டுவை கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து வடபழனி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, தோட்டம் 10 ஏக்கர் இருக்குது, வாடகை ஒரு 5,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பெட்ரோல் பங்க் வந்து ஓனாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர்
பேபி ஜனனி படிப்பு டிஜிடி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/7/1991, நேரம் 11:38 AM, கிழமை வெள்ளி, ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ணன், அம்மா பேர் வந்து கஸ்தூரி. இவங்க வேட்டுக்கொண்டரில் கரடி வேட்டுவை கொடுத்த சாந்துவிங்க. ஊர் வந்து ஈரோடு. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் பிருந்தா. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 26/11/1992, நேரம் 9:29 AM, கிழமை வியாழன், ராசி தனுஷ், நட்சத்திரம் மூலம், லக்னம் தனுஷ். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து ராஜு, அம்மா பேர் வந்து ஞான பூங்கோதை. இவங்க வேட்டுக்கொண்டரில் பாண்டிய வேட்டுவை கொடுத்து சார்ந்தவங்க. ஊர் வந்து கவுந்தப்பாடி. சொத்துவரம் வந்து 1 ஏக்கரா தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், தோட்டங்கால் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.